Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அரசியல் கட்சி தலைவர்கள் ரோட் ஷோ நடத்துவதற்கான கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் அரசியல் கட்சி தலைவர் பொதுக்கூட்ட பிரச்சாரங்களுக்கு வழிநாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவுக்கு 10 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு சார்பில் தமிழகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று காலை முதல் தற்போது வரை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றிருந்தது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய 20க்கும் அதிகமான கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையிலும் பொதுமக்களுக்கும் பொது சொத்துக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படாத வகையில் இந்த பொதுக்கூட்டங்கள் மற்றும் பிரச்சாரங்களை நடத்துவதற்கான தங்களுடைய கட்சி சார்பிலான பரிந்துரைகளையும் வழங்கியிருக்கின்றன. இதனெல்லாம் தொகுத்து தமிழக அரசு ஒரு வரைவு அறிக்கையை தற்போது தயார் செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் ரோடு ஷோ என்று அழைக்கப்படக்கூடிய சாலை வளத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த சிறப்பு அழைப்பாளர் பேசக்கூடிய இடத்திலிருந்து 500 அடி தூரத்திற்கு தடுப்பு அமைப்பாளரே ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும், மேலும் இடத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப காவல் உட்கோட்ட அதிகாரி கூடுதல் தடுப்புகளை பரிந்துரை செய்யலாம் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அவசர தேவைகள், பொதுமக்கள் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இந்த ரோட் ஷோவை நடத்த வேண்டும் எனவும், நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே உரை நிகழ்த்த வேண்டும் எனவும், வழியில் வேறு எங்கும் உரை நிகழ்த்தக்கூடாது, சாலையோரம் மக்கள் ஒரே இடத்தில் நிலையாக கூடியிருந்து வாகனம் சென்றவுடன் கலைந்து செல்வதை உறுதி செய்ய வேண்டும், சிறப்பு அழைப்பாளருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து மக்கள் செல்வதை தவிர்க்கும் பொருட்டு தன்னார்வலர்களை நியமித்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் எந்த சிறப்பு அழைப்பாளர் இந்த ரோட் ஷோவை நடத்த விரும்புகிறாரோ அவருடைய கட்சியினுடைய அமைப்பாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு பரிந்துரைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் கட்சியோ அல்லது பிரச்சாரமோ நடத்தக்கூடிய இடங்களில் 5,000 பேர் முதல் 10,000 பேர் வரை பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் தொகையாக வழங்க வேண்டும் எனவும், அந்த கலந்து கொள்வதுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அந்த டெபாசிட் தொகையும் கூடுதலாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையும் கட்டுப்பாடோடு விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை மீறியோ விதிகளை மீறியோ சட்டத்திற்கு புறம்பாகவோ அங்கு பொது சொத்துக்கு சேதமோ பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் பட்சத்தில் அந்த டெபாசிட் தொகை பிடித்தம் செய்யப்படுவதோடு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு சட்ட ரீதியாக பரிந்துரைக்கப்படும் என்ற ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட இடத்தை பொறுத்தவரையில் 10 நாட்கள் முதல் 15 நாட்களுக்கு முன்பாக விண்ணப்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கீகரிக்கப்படாத இடத்தை பொறுத்தவரையில் 20 நாட்கள் முதல் 30 நாட்களுக்கு முன்பாகவே தன்னுடைய நிகழ்ச்சி சார்ந்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய தலைவர்கள் சார்ந்தும் அதில் பங்கேற்கக்கூடிய பொதுமக்கள் குறித்தும் முழுமையான விவரங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் தமிழக அரசின் மூலமாக வரைவு அறிக்கையாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதோடு இன்றைய தினம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் எடுத்துரைத்த கருத்துக்களும் சேர்க்கப்பட்டு இப்ப இறுதி அறிக்கை தயாரிக்கப்பட்டு நாளைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் சமர்ப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.